وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. அல்லாஹ் தஆலா இன்றைய மாலை பொழுதை நமக்கெல்லாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஷேக் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு தாங்கள் எல்லாம் அறிந்ததே, தென்னிந்தியாவின் தலை சிறந்த ஆசிரியர். தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் ஷேக் அவருடைய அறிவுரையை கேட்டு பல்வேறு நேர்வழி பெற்றவர்கள் அதிகமானவர்கள், அதில் நானும் ஒருவன். ஷேக் அவர்கள் எனக்கு ஒஸ்தாதாக இருந்து என்னை வழிநடத்தியவர்கள். ஐகேகே என்ற குடும்பத்தில் பயின்றதன் காரணமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்று என்னுடைய குடும்பம் ஷிர்க் பிதாத்திலிருந்து வெளிப்பட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த பள்ளி சலஃப் மன்னாஜ் அல் ஹதீஸுடைய பள்ளியில் ஒரு பணியாளராக என்னை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஆகையால் இன்று நாம் ஷேக் அவருடைய அறிவுரையை கேட்டு நம்முடைய உள்ளங்களில் ஈமானை பலப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நேரான பாதையில் அமைத்துக்கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக. இப்போது ஷேக் அவர்களை நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதாக பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லோரும் ஒன்று இருக்கின்றோம். இவ்வாறு அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக, அவனை நினைவு கூறுவதற்காக ஒன்று சேரக்கூடிய மக்களுக்கு என்ன நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றானோ அந்த அனைத்து நன்மைகளும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு, அவனுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹுவை புரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய நேசத்தை அவன் பெற வேண்டும். அவன் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக அவன் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவனுடைய கவலையெல்லாம், ஆசையெல்லாம் அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைத்துவிட்டால் அதைவிட சிறந்த ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தான் என்னையும் உங்களையும் படைத்தவன். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அவன். இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரன் அவன், ரப்புல் ஆலமீன். பிரபஞ்சம் என்றால்
அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாமே ஆலம் என்று அழைக்கப்படும். ரப்புல் ஆலமீன் என்றால் உலகத்தில் இருக்கிற அனைத்துமே அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது, அவன்தான் அதற்கு எஜமானன். இப்படியான அல்லாஹு தஆலா அவன் அல் ஹை, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல் கையூம், அவன் யார்பாலும் தேவையற்றவன், தன்னுடைய தேவைகளை அவனுடைய காரியங்களை அவனை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவன். அவன் அஹத், அவன் சமத், அவன் லம் எலித் வலம் யூலத். இப்படியான அனைத்து உயர்ந்த திருநாமங்களையும் பூரணத்துவமான பண்புகளையும் உடையவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ் என்னை நேசித்தால் என்றொரு மனிதன் அந்த நேசத்தை பற்றி சிந்திப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு அதைவிட சிறந்த பாக்கியம் எதுவுமே இருக்காது. சாதாரணமாக தன்னுடைய பெற்றோர் அவரை நேசிக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறது. அதே போல ஒரு மனைவி கணவன் அவரை நேசிக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறாள். மனைவி கணவனை நேசிக்கிற போது கணவன் மகிழ்ச்சி அடைகிறான். நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் அந்த நண்பர்களுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் போது நாம் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ இவை எல்லாவற்றையும் தாண்டி ரப்புல் ஆலமீன் என்னை நேசிக்கிறான் என்றால் அதைவிட ஒரு மகிழ்ச்சி ஒரு முஃமினுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்குமாறு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக். திருமதியில் வரக்கூடிய செய்தி ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்று அடையாளப்படுத்தி இருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக், உன்னை நேசிக்கிறவர்களுடைய நேசத்தை கேட்கிறேன். வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக், எந்த செயல்களை செய்தால் உன்னுடைய நேசம் கிடைக்குமோ அந்த செயல்களை நேசிப்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். துஆ கேட்பதோடு மாத்திரம் நாம் இருந்துவிட முடியாது. எவற்றையெல்லாம் நாம் செய்தால் அல்லாஹுடைய நேசத்தை பெறலாமோ அவை அனைத்தையும் தேடி தேடி நாம் செய்ய வேண்டும். இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, அந்த மனைவி தன்னுடைய கணவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவள் அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் ஒவ்வொன்றாக அறிந்து அவன் விரும்புவதை விடவும் அதிகமாக அவனுக்கு ஹிதுமத் செய்து அவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் முயற்சி செய்கிறாள். உலகத்தில் இருக்கிற ஜாஹிலியத்தான மனிதர்களை நீங்கள் பாருங்கள். இந்த ஜாஹிலியத்தான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், ஒரு வாலிபனுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது, அவளுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக உயிரையும் விடுவதற்கு தயாராகிறான். அந்த பெண்ணுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி அவனுடைய குடும்பத்தை பகைக்கிறான், நண்பர்களை பகைக்கிறான், சில நேரம் கல்வியை இழக்கிறான், தியாகங்கள் பல செய்கிறான். அதுபோல தான் ஒரு பெண்ணும் ஒரு வாலிபனை நேசிக்க அவள் விரும்புகிற போது அதற்காக நிறைய தியாகம் செய்கிறாள். ஆனால் இது ஜாஹிலியத்தானது. இப்போ நாம் அல்லாஹுவை புரிந்திருக்கிறோம், அல்லாஹ் யார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படியான அல்லாஹுடைய நேசம் நமக்கு கட்டாயம் தேவை. அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் தேட வேண்டும். அப்படி தேடுகிற போது அல் குர்ஆனும் ஹதீஸும் நிறைய வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிஷா சித்திகா அரபு கல்லூரியிலே பட்டம் பெற்று வெளியேறிய ஒரு மௌலவியா ரஃபீகா என்று சொல்லக்கூடியவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கான வழிகள் என்று, அல்லது அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் என்கிற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். முடியுமானவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படியுங்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிப்பான் என்பதை பட்டியலிட்டிருக்கிறார். இப்போ உண்மையிலேயே ஒரு மணி நேரம் 3/4 மணி நேர உரையில் அவ்வளவையும் குறிப்பிடுவது என்பது
சிரம சாத்தியமானது. அப்போ நாம் குர்ஆனை முழுமையாக படித்தால் அல்ஹம்துலில்லாஹ் யார் யாரை அல்லாஹ் நேசிப்பான், என்ன அமல்களை செய்தால் அல்லாஹுடைய நேசத்தை பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஹதீஸை முழுமையாக படித்தால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதுவும் நமக்கு டைம் எடுக்கும். இப்போ எனவே இவ்வாறு தொகுக்கப்பட்ட குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொகுக்கப்பட்ட சிறிய புத்தகங்களை நாம் வாசிக்கிற போது வேகமாக அந்த தகவல்களை உள்வாங்கி நம்முடைய அமல்களை அதற்கேற்ப அமைத்து கொள்ள முடியும். இங்கே ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கான சில வழிகளை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டி காட்டலாம்னு நினைக்கின்றேன். அதில் ஒன்று, சூரத்து ஆல இம்ரானிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், உங்களை அல்லாஹ் நேசிப்பான். சுப்ஹானல்லாஹ். ரெண்டு விஷயம். ஒன்று நாம் அல்லாஹ்வை நேசிப்பது, இரண்டாவது அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெறுவது. அப்போ நாம் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை பின்பற்ற வேண்டும். நபியை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அப்போ இரண்டுக்கும் பொதுவானது நபியை பின்பற்றுவது என்பது. இப்போ இந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். அவர்களோடு இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை சரியாக புரிய முடியாத நிலையில் பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அல்லாஹுடைய தூதர் தான் இறுதி தூதர், அல்லாஹுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வரமாட்டார். அப்படி ஒரு தூதர் வருவார் என்று ஒருவர் நினைத்தால் அவர் முஸ்லீமாகவும் இருக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கையின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். மறுமை நாள் நெருங்கும் போது அல்லாஹு தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்புவான். அவர்கள் வந்து யாரை பின்பற்றுவார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அவர் புதிய ஒரு நபி கிடையாது, புதிய ஒரு ரசூல் கிடையாது. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஒரு தூதர். இது நம்முடைய நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. அந்த பிரச்சனையோடு யூதர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் தௌராத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து காண்பிக்கிறார். காண்பித்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டித்தார்கள். கண்டித்து விட்டு சொன்னார்கள், லௌகான மூசா ஹய்யன் லமா வசிஅஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது உயிரோடு இருந்தாலும் அவர் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் என்னைத்தான் அவர் பின்பற்ற வேண்டும். அவர் தௌராத்தை கொண்டு வந்து பேச முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் ஸ்ட்ராங்காக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வரவே முடியாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அவர் அப்படி ஒரு தூதர் வருவார் என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவர் கண்டிப்பாக இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாட்டுக்கு மாற்றமான சிந்தனையோடு இருக்கிறார். எனவே அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். தெரிந்த நிலையில், அறியாமையினால் ஒருவர் போனால் அவருக்கு தாவத் செய்ய வேண்டும். அறியாத நிலையில் ரசூலுல்லாஹுக்கு பிறகு ஒருவர் நபியாக வந்தார், வருவார் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு ஃபஸ்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? தாவத் செய்து அவருடைய கொள்கையை சீர்திருத்த வேண்டும். ஆனால் தெரிந்து கொண்டு ஒருவர் சொன்னால் அவரை நாம் ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் முர்தத். அவர் நம்முடைய தந்தையாக இருக்கலாம், தந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியில் அவரோடு உறவு வைக்க முடியாது. இப்போ நம்முடைய சமூகத்தில் சிலர் அப்படி இருக்கிறார்கள். இருக்கிறவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள். எனவே அவர்களோடு திருமண உறவு வைக்கிறார்கள், அவர்களோடு சகஜமாக பழகுகிறார்கள், மார்க்க விஷயங்களில் அவர்களோடு கலந்து உறவாடுகிறார்கள். இது பிழையானது, வழிகட்டது, நம்மையும் ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போகக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அனைத்தையும் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் முழுமையாக நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள் என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அனைத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒன்றையுமே மறைக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக். ரசூலே, உன்னுடைய ரப்பிடமிருந்து உனக்கு இறக்கப்பட்டதை நீ எத்தி வைத்து விடு. ஃபஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு. நீ அப்படி எத்தி வைக்க தவறினால், அப்படி செய்ய தவறினால் உனக்கு தரப்பட்ட ரிசாலத்தை நீ நிறைவேற்றவில்லை. இப்போ அல்லாஹுடைய தூதர் A to Z நமக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் எதையும் மறைக்கவில்லை. இரண்டாவதாக, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லாத ஒன்றையும் மேலதிகமாக சொல்லவும் இல்லை. இதை நாம் நம்ப வேண்டும். வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில். இவர் நம் மீது சில விஷயங்களை இட்டு கட்டுவாராக இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, இவர்கள் என்பது நபியை, இந்த நபி நம் மீது ஏதாவது சில விஷயங்களை இட்டு கட்டுவாராக இருந்தால் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், அவரை நாம் வலக்கரம் பிடித்து சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்து விடுவோம் என்கிறான். எப்படி ஒரு எச்சரிக்கை! இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எதையும் இட்டு கட்டி சொல்லவும் இல்லை. அப்போ அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன என்ன வஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்தும் வஹி. இந்த ரெண்டு பகுதியுமே போதும். ஆனால் தெளிவாகவே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. அவர் பேசுவதெல்லாம் வஹியை தவிர வேறொன்றும் இல்லை. எனவே இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக வேண்டும். இப்போ நான் இது பேசிக்கலான சில அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் நம்ம வாழுகிற காலம் ஃபித்னாவுடைய காலம் சகோதர சகோதரிகளே. சிலர் ஹதீஸ்களை முற்றாக மறுக்கிற ஒரு போக்கோடு இருக்கிறார்கள். அதுக்கு பின்னாலும் நம்முடைய சமூகத்தில் அள்ளுப்பட்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பாட்லி, அதாவது பகுதியாக ஹதீஸ்களை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் வேறு சில காரணங்களை முற்படுத்தி, குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அறிவுக்கு முரண்படுகிறது, நடைமுறைக்கு முரண்படுகிறது, புத்திக்கு முரண்படுகிறது, விஞ்ஞானத்திற்கு முரண்படுகிறது என்றெல்லாம் சொல்லி சில ஹதீஸ்களை மறுக்கிற போது, அந்த நேரத்தில் நமக்கு இது அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தை இவர் மறுக்கிறார் என்று யோசிப்பதில்லை. நம்ம யோசிக்க, நம்முடைய லொஜிக்கு இது படுகிறது தானே என்று நாமும் மறுத்து கொண்டு போகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இந்த அடிப்படைகள் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு பூரண தெளிவோடு இருந்து கொண்டுதான் பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஹதீஸ்களில் பெரும்பகுதியை மறக்கிறார், மறுத்து கொண்டு நான் நபியை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னும் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஆனால் சுன்னாவையும் பின்பற்றுகிறார். இவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமா என்றால் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தோடு இருக்கிற ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த பின்பற்றுதல் என்பது முழுமை பெற வேண்டும், பூரணத்துவம் பெற வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், முதல் விஷயம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும் எத்தி வைத்து விட்டார்கள். மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதற்கு மேலதிகமாக அவர்களாக சுயமாக எதையும் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. நான்காவதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் சொன்னார்களோ அவை நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் அவர்கள்தான் சொன்னார்கள், அவர்கள்தான் செய்தார்கள்,
அவர்கள்தான் அங்கீகரித்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அது உண்மைதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கிற நிலையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது எனும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையிலும் இன்னும் சில இபாதத்துக்களிலும் மட்டும் பின்பற்றுவதா அல்லது முழுமையாக அவர்களை நாம் பின்பற்றுவதா என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி என்று சொல்லும்போது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய வியாபாரத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய அரசியலில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய வியாபாரத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய டீச்சிங்கில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயங்களிலும் பின்பற்ற வேண்டும். சில சகோதரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு பிடித்த இடங்களில் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவது, அவர்களுக்கு சங்கடம் என்று அவர்கள் கருதுகிற இடங்களில் கண்டுக்கிறல்ல. இப்போ உதாரணமாக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை தொழுகையிலே பின்பற்றுவார்கள். தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவார்கள். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு விஷயமா பார்த்தா சஃபில் நிற்கிறதுலேருந்து, கையை தூக்குறதுலேருந்து, ருக்குக்கு போகிறது, சுஜூது போகிறது, ருக்குவில் நிற்கும்போது கையை எப்படி வைக்க வேண்டும், அது நடுயிருப்பில் கையை எவ்வாறு வைக்க வேண்டும், அத்தஹியாத்தில் இருக்கும்போது கையை விரல்களை எவ்வாறு வைக்க வேண்டும், விரல்களை எவ்வாறு, கால் விரல்களை எவ்வாறு வைக்க வேண்டும், எல்லாமே பக்காவாக அறிந்து செய்வார்கள். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயமா இல்லையா? நல்ல விஷயம். அதே நேரத்தில் அஹ்லாக்கோடு சம்பந்தமான சுன்னாக்கள் அவர்களிடத்தில் அறவே இருக்காது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் செய்வதை சதக்கா என்று சொன்னார்கள். இது இப்போ எதுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறது? இதை புன்முறுவல் செய்வதை சதக்கா என்று சொன்னார்கள். தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதக்கா. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது தர்மம், சதக்கா என்றார்கள். அப்போ தொழுகையில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சஃபில் சில சகோதரர்களை நம்ம பார்க்குறோம், அவர்களுடைய ஆர்வம் மாஷா அல்லாஹ் பாராட்டத்தக்கது. சின்ன ஒரு இடைவெளி விட்டால் காலை மிதித்து பிடிப்பார்கள், அந்த இடைவெளி விடாமல் நெருங்கி நிற்பார்கள். அந்த கையை இப்படி 2 விரலை மடக்கி இப்படி வட்டம் போட்டு நீட்டி வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பார்கள். சில நேரம் பக்கத்தில் உள்ளவர் சும்மா உட்கார்ந்தா தொழுது முடிஞ்சது போல சொல்லி தருவார்கள். நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே சகோதரர் யாரையாவது பார்த்தா சலாம் சொல்லாமல் போவார், முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வார். அப்ப இந்த சுன்னா, இது யாருடைய சுன்னா? இது நபியை பின்பற்றுவது என்று சொன்னால் வெறுமனே தொழுகையில் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் சொல்லுகிறார்கள், சல்லு கமரா ஐதுமூனி உசல்லி, என்னை தொழுவதை, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்கள் அப்படி தொழுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அதை பார்த்து ஹஜ் செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து அஹ்லாக் விஷயம் மிக முக்கியமானது. இதில் நிறைய பேர் ஃபெயில். அதிலும் இந்த தொழுகையுடைய சுன்னாக்கள், ஜனாசாவுடைய சுன்னாக்கள், அதுபோல பெருநாளுடைய சுன்னாக்கள், இதில் கட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர்கள் அஹ்லாக்குடைய விஷயத்தில் அதே அளவுக்கு வீக்காக இருக்கிறார்கள். அவங்க யோசிக்க வேண்டும். நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. சில நேரங்கள் இப்படி சொல்லும் போது கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை நெறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயம், அஹ்லாக்குடைய விஷயத்தை மிக கடுமையாக சொல்லுகிறார்கள். எந்த அளவு கடுமையாக சொல்கிறார்கள்? இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல ஹுலுக்குகளை, நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பண்பாடுகளை பூர்ணத்துவப்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள். இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யாரு? நல்ல பண்பாடுகளோடு இருப்பவர். சிலர் வந்து கேட்கிறார்கள், ஒரு மனிதனை அதிகமாக சுவர்க்க நுழைவிக்கக்கூடியது எது யா ரசூலல்லாஹ்?
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்குவல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்க், தக்குவாவும் நல்ல பண்பாடும் என்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்ல பண்பாடுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு சிறுவரும், ஒவ்வொரு வயோதிபரும், ஒவ்வொரு மௌலவியும், ஒவ்வொரு தாயியும், ஒவ்வொரு டீச்சரும் பின்பற்ற வேண்டும். உண்மையிலே நம்முடைய முகங்களில் இந்த புன்முறுவல் வந்தாலே அந்த சமுதாயத்தில் வாழ்வது ஒரு மகிழ்ச்சியை தரும். முகங்களில் புன்முறுவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சுமந்து சென்றால் அந்த சமூகத்தில் வாழுகிற போது ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா? சில ஊர்களுக்கு போகிறோம். நான் பஹ்ரைனுக்கு போயிருக்கும் போது தங்கியிருந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு மஸ்ஜித் சந்தோஷமாகவும் பொறாமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த மஸ்ஜிதிலே ஒரு அரபி தொழுகை நடத்துகிறார். அவர் தொழுது விட்டு மாமும்களை நோக்கி உட்காருவார். உட்கார்ந்தால் அங்கே தொழ வருகிறவர்கள் பஹ்ரைனிகள் கிடையாது, இஜிப்சியன், ஏனைய அரபிகள், பங்களாதேஷ் சகோதரர்கள், இந்திய சகோதரர்கள், பாகிஸ்தானிகள், இப்படி பலர் வரும். எல்லாரும் என்ன செய்கிறாங்கண்டா வந்து அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்லாம். சிலர் வர முடியலைண்டா பின் சஃபிலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேഖண்டா வலைக்கும் அஸ்ஸலாம். கிட்டத்தட்ட மக்கள் கலையும் வரைக்கும் நாமும் முசாஃபஹாவும் தான் அந்த பள்ளியில் காணப்படுகிறது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. நம்முடைய பள்ளியோடு ஒப்பிடுகிற போது கவலை வருகிறது. நம்ம பள்ளியில் இமாம் தொழுவிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பார். ஒரு சின்ன சிரிப்பு வராது. எல்லாரும் இல்லை, பெரும்பாலும் பார்க்கலாம். மக்களும் அவங்களோட பாட்டுக்கு ஏதோ எங்கள் மையத்து வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படியே எழுந்து போயிட்டே இருப்பாங்க. வெளியில் சலான் சொன்னால் கூட சிலர் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த செருப்பு மாறி போடுபட்டால் கோபப்படுவாங்க. சின்ன ஒரு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி கொதித்தெழுவார்கள். அப்புறம் ரசூலுல்லாவை பின்பற்றுவது என்பது என்னது? நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற இத்திபாஉர் ரசூல் என்பது என்ன? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஏனைய விஷயங்களிலும், எக்ஸாம்பிளுக்காகத்தான் தொழுகையும் அஹ்லாக்கையும் சொன்னேன், எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹுடைய சுன்னா நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹுடைய நேசம் தேவை என்றால் இப்போ சில சுன்னாக்களை ஹயாத்தாக்கிட்டு சிலர் இருக்கிறாங்க, மஷா அல்லாஹ், இந்த சில இபாதத்துகளில் உள்ள சுன்னாக்களை ஹயாத்தாக்குவாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு அந்த மரியாதையும் கிடையாது. சில வாலிபர்கள் என்று பார்க்கிறோம், மஷா அல்லாஹ், மார்க்க பற்றுள்ளவர்கள், இந்த தாடி, கரண்டைக்கு மேல் ஆடை, சந்தோஷம். ஆனால் அம்மா அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பயணம் போகிறாங்க, போகிற வழியில் தாயினுடைய கபர் வருகிறது. போய் உட்கார்ந்து அழுது 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 கூட இருந்தவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எதுக்காக இப்படி அழுறீங்க? எங்களுக்கு சொல்லிட்டாளுங்கண்டு. அவ சொல்லாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, இந்த ரப்பு கிட்ட என்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், அது கிடைத்தது. எனக்கு அந்த மன்னிப்பு கேட்க சான்ஸ் கிடைக்கவில்லையே என்று நினைக்கிற போது அழுகை வருகிறது என்று அவர்கள் அழுதார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்று சொன்னால் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும். பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு நீ நீண்ட தாடி வைத்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? பெற்றோரை தூக்கி அலட்சியம் செய்து விட்டு அவர்களுடைய மனதை நோகடித்து விட்டு நீ கரண்டைக்கு மேல் உன்னுடைய ஆடையை உயர்த்தி என்ன பிரயோசனம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்திஹிமா, அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியிலே தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் தங்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பெற்றோர் திருப்தி அடைந்தால்தான் அல்லாஹ் திருப்தி அடைவான். இதுக்கெல்லாம் நம்ம வேற விளக்கமெல்லாம் சொல்லுவோம். என்ன, நீங்கள் என்ன ஷேக் இப்படி சொல்கிறீங்க? எங்களோட அம்மா அப்பா எனக்கு எதிர்ப்பு, என்ன மார்க்கம் படிக்க விடுறாங்கல்ல, தீனில் பயணிக்க விடுறாங்கல்ல. தீனில் பயணிக்க விடணும்னா அதுக்கு கட்டுப்பட தேவையில்லை.
ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்னால் தாய் மௌத்தாகிட்டாங்கன்றதால தான் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள். இந்த மனைவியுடைய தாய் வருகிறார்கள், நான் முஸ்லிம். அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் வருகிறார், அவர் ஒரு நான் முஸ்லீம். ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னால் தாக்கி கொடுக்க வேண்டிய அவ்வளோ ரெஸ்பெக்டையும் கொடு. சுப்ஹானல்லாஹ். அப்போ தந்தைக்குரிய தந்தையிடம் பக்குவமாக சொல்வது, அவர்களுக்காக துஆ செய்வது, எடுத்தறிந்து விட்டு போவதில்லை, மனம் நோகும்படி உஃப் என்று சொல்வது பெரும்பாவம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணமாக பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும், எனக்கு ஆசை வர வேண்டும். இப்போ சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பதில் எல்லா இடங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னான்? ரதியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். என்றால் அவர்களுடைய பின்பற்றுதல் சரியாக இருந்தது. இதை நம்மகிட்ட முரண்பாடு வரக்கூடாது. இப்போ டீட்டெயில்ஸாக பேச வேண்டும் இதை, ஆனால் அதற்குரிய நேரம் இதுவல்ல. இப்போ ஒரு மாற்று மதத்தவரோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதில் சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். அண்டை வீட்டாரோடு அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்தார்கள், அதில் வார சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். வியாபார விஷயங்களில் அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்தார்கள், அந்த சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். உணவு, ஆடை போன்ற விஷயங்களில் என்ன சுன்னாவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள், வலியுறுத்தினார்கள், அதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படியாக ஒவ்வொன்றிலும் நாம் சுன்னாவை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக மாறினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும். எனவே அல்லாஹுடைய நேசத்தை பெற விரும்புகிறவர்கள் மட்டும் இதை புரிவார்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த பாயிண்டை புரிவார்கள். ஜஸ்ட் ஆர்கியூ பண்ண விரும்புகிறவர்களால் புரிய முடியாது. தர்க்கிக்க, விவாதிக்க, வெறுமனே தன்னுடைய மனோ இச்சைக்கு பின்னால் போக விரும்புகிறவர்களால் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை புரிய முடியாது. அதனால தான் சிலர் இருப்பார்கள், பெரிய மார்க்க போதகர்கள் அல்லது மார்க்க வழிகாட்டிகள், தாயிகள் என்கிற நிலையில் இருப்பார்கள், கடுகடுப்பாக இருப்பார்கள் மக்களோடு. பணக்காரருக்கு சலாம் சொல்வார்கள், ஏழைக்கு சொல்ல மாட்டார்கள். பணக்காரருடைய விருந்துக்கு போவார்கள், ஏழையுடைய விருந்துக்கு போக மாட்டார்கள். பணக்காரர ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுவார்கள், ஏழைகளுடைய ஃபோனுக்கு ஆன்சர் பண்ண மாட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அப்படி இருந்தார்களா? இல்லை, எல்லோரோடும் இருந்தார்கள். அல்லாஹ்வே அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், நபியே, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ இந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டாய். வலவ் குந்த ஃபவ்வன் கலீதல் கல்பி, நபியே, நீர் ஃபவ்வாகவும் கலீலுல் கல்பாகவும் இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக், உன்னை விட்டு இந்த மக்கள் எப்போதும் ஓடி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபவ்வுன்னால் என்ன? வார்த்தையில் கடுமை, இதுதான் ஃபவ். கலீதுல் கல்ப் என்றால் இதயத்தில் இறுக்கம். கல் நெஞ்சக்காரராகவும் வார்த்தையில் இறுக்கமுள்ளவராகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருந்திருந்தால் உங்கள்கிட்ட இந்த மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அப்போ ஒரு தாய்க்கு எதுவும் இத்திபா ஒரு ரசூல், அவருடைய உள்ளத்தை மென்மையாக்க வேண்டும். அடுத்த சகோதரர்கள் பால், பாவம் செய்கிறவனுடைய பாவத்தை வெறுக்க வேண்டும், அவனை வெறுக்கக்கூடாது. அவனில் இரக்கம் காட்டணும். அவன் செய்கிறவன் ஒரு வட்டி தொழில் செய்கிறான், வட்டியை வெறுக்க வேண்டும். அது ஒரு அசிங்கம், அது ஒரு கேவலம், அது ஒரு அநியாயம், அதை வெறுக்க வேண்டும். ஆனால் இவன் பாவம். அப்போ இவன் பாவம் என்றால் நம்மக்கிட்ட முதல் அவனுக்காக துவா செய்வோம், யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடு. ரெண்டாவது, அவனை அந்த பாவத்தில் இருந்து விடுவிப்பதற்கு நம்முடைய உள்ளம் கவலைப்படும். இதென்றால் ஜஸ்ட் ஃபத்வா கொடுக்கறது, தூக்கிறது, அவனோட முகத்தை பார்க்க மாட்டேன், ஆதாரம் வேற கொண்டு வராது.
கஅப் இப்னு மாலிக்கோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், அவரோடு இப்படி நடந்தார்கள், இவரோடு இப்படி நடந்தார்கள் என்று சில சம்பவங்களை கொண்டு வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சரி காண்பதற்கான முயற்சி செய்வதை தவிர சுன்னாவை பின்பற்றுவதற்கான முயற்சி அவர்களிடம் இருப்பதில்லை. இவ்வாறான எல்லா நிலைகளிலிருந்தும் விடுபட்டு தூய்மையான இதயத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகீதாவிலும் இபாதத்திலும் அஹ்லாக்கிலும் முஆமலாத்திலும் ஏன் எல்லா விஷயங்களிலும் ஒருவர் பின்பற்றினால் நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பு அவருக்கு கிடைக்கும். எனவே இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ ஈமான் கொள்வது தான் அடிப்படை. ஈமான் கொண்டதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம். ஈமான் கொண்ட ஒருவர் கடமையான வணக்கங்களை செய்ய வேண்டும். கடமையான வணக்கங்களை செய்வது கடமை. தொழுகையை நிறைவேற்றுவது கடமை. தொழுகையை நிறைவேற்றலைன்னா நம்ம எங்கே போவோம்? நரகம் போய்விடுவோம். தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு விதமான எச்சரிக்கைகளும் அந்த எச்சரிக்கையெல்லாம் நமக்கு பொருந்தும். ஆனால் அது மாதிரி ஜக்காத் கொடுக்கலைன்னா நரகம் போவோம். ஹஜ்ஜு செய்ய வசதி இருந்து ஹஜ் செய்யவில்லை என்றால் நரகம் போவோம். ரைட். ஆனால் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கடமையான வணக்கங்களை தாண்டி நஃபிலான வணக்கங்களில் ஆர்வம் பெற வேண்டும். ஒரு ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மன் ஆதா லி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப் என்று வரக்கூடிய ஒரு நீளமான ஹதீஸ். என்னுடைய நேசர்களை பகைக்கிறவர்களோடு நான் போர் தொடுப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய இதெல்லாம் யோசிக்க வேண்டிய பகுதிகள். ஏனோ தெரியவில்லை, நம்முடைய சமுதாயம் சில ஃபிக்ஹுடைய சில இடங்களில் தொங்கிக் கொண்டிருக்கிறது பிடித்து. ஆனால் இப்படியான இடங்களை கண்டுகொள்ளாமல் போகிறது. என்னுடைய ஒரு நேசனை பகைத்து கொண்டால் அவனோடு நான் என்ன செய்வேன்? யுத்தம் தொடுப்பேன். அதன் துஹு பில் ஹர்ப். ஹர்ப்னா யுத்தம். எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை என்று பாருங்க. அப்போ நமக்கு தெரியாது யார் யார் அவுலியான்றது, அல்லாஹுடைய வலிகள் யார் என்பது நம்ம. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டிய? எல்லோரையும் வலியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் இதில் வலி யார் இல்லை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நான் ஜட்ஜ் பண்ண முடியுமா? நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. சில அவருக்கே அவரை ஜட்ஜ் பண்ணல நான் ஒரு வலியா இல்லையான்னு. அப்போ முஸ்லீம் என்று வருகிற போது நம்ம ஒரு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எல்லோரும் அவுலியாக்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ நமக்கு பயம் வர வேண்டும். அவுலியாக்களை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது. அப்போ முஸ்லிம்களை நாம் பகைக்கக்கூடாது. ஏன்? அப்படி பகைத்தால் அல்லாஹ் நம் மீது கோபப்படுவான். சாதாரணமான கோபமா? ஆதன்துஹு பில் ஹர்ப். யுத்தம் தொடுப்பேன் என்று அல்லாஹ், அந்த அளவுக்கு கோபம் வரும் அல்லாஹ்க்கு. அடுத்த துண்டில் அந்த ஹதீஸின் தொடரிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்ப. என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கினால் அவனை நான் நேசிக்கிறேன். என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கினால் அவனை நான் நேசிக்கிறேன். அவனை நான் நேசித்து விட்டால் குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பி. அவன் என்னுடைய நேசத்தின் அடிப்படையிலேயே கேட்பான். என்னுடைய உதவியை கொண்டே கேட்பான். பஸரஹுல்லதி யப்சுரு பிஹி. என்னுடைய உதவியை கொண்டே அவன் பார்ப்பான். அவன் என்னுடைய உதவியை கொண்டே பிடிப்பான். என்னுடைய உதவியை கொண்டே நடப்பான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ நம்முடைய மனம் ஃபீல் பண்ண வேண்டும், அன்புள்ள சகோதர சகோதரர்களே, எனக்கு அல்லாஹுடைய நேசம் தேவை என்று. அந்த ஃபீலிங் வரலண்டா நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கிறது என்பது அர்த்தம். ஈமான் ஸ்ட்ராங்காக இல்லை என்பது அதனுடைய அர்த்தமாகும். எனக்கு அல்லாஹுடைய நேசம் வேண்டும், அல்லாஹுடைய நேசம் வேண்டும், அல்லாஹுடைய நேசம் வேண்டும் என்று என்னுடைய மனம் என்னோடு பேச வேண்டும். அல்லாஹுடைய நேசம் வேண்டும் என்று பேசுகிற ஒரு மனிதன் அல்லாஹுடைய தூதரை பொதுவாக பின்பற்றுவான். குறிப்பாக நஃபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்துவான். நஃபில் என்றால் என்ன? இந்த இடத்துல கடமை இல்லாத வணக்கங்கள்.
தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் நிறைய தொழுகைகள் கடமை இல்லாமல் நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஐங்கால தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் எத்தனை ரக்காத்? 12 ரக்காத். லுஹருக்கு முன்னால் 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 என்று 6, 12 ரக்காத்துக்கு. அதே போல் மா பைன குல்லி அதானைன் ரக்காத்தான், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் இருக்கிறது. அப்போ லுஹருக்கு முன்னுக்கு அந்த 2 ரக்காத் இருக்கிறது, அசருக்கு முன்னாடி அந்த 2 ரக்காத் இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 10 ரக்காத் அதில் வந்துவிடும். அதே போல் துஹா தொழுகை இருக்கிறது, இரவு தொழுகை இருக்கிறது, ஒது செய்து விட்டு தொழுகிற 2 ரக்காத் இருக்கிறது. இப்படி நஃபிலான தொழுகைகள் ஏராளம் இருக்கின்றன. நோன்பு, ரமலான் நோன்பு போக ஷவ்வாலிலே 6 நோன்புகள், முஹர்ரத்திலே நாம் பிடிக்கக்கூடிய தாசு ஆஷூரா என்கிற 9, 10 நோன்புகள். அதுபோல் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 பிடிக்கிற நோன்புகள், ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் பிடிக்கக்கூடிய நோன்புகள். அதே போல் துல்ஹஜ் மாதத்தில் 19வது நாளிலே பிடிக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு. இன்னும் ஆர்வமானவர்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிற அந்த நோன்பு என்று சுன்னத்தான நோன்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதுபோல திக்ருகள் நிறைய இருக்கின்றன. 4 வார்த்தைகள் இருக்கின்றன. அவை 4ம் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான வார்த்தைகள். என்னது? சுபஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். 2 வார்த்தைகள் இருக்கின்றன ரஹ்மானுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள், மீசானை கதிக்க செய்யக்கூடிய வார்த்தைகள், சொல்வதற்கு இலகுவான வார்த்தைகள். என்னது? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். இப்படி ஏராளமான திக்ருகள் இருக்கின்றன. திக்ர் செய்கிறது ஃபர்த் அல்ல, நஃபில். இப்படியான திக்ருகளை ஓதுவது ஃபர்த் அல்ல, நஃபில். இப்போ இந்த நஃபிலான வணக்கங்கள், அது மாதிரி அடிக்கடி குர்ஆன் ஓதுவது, ரைட். இந்த நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யும் போது அல்லாஹோடு நெருக்கம் ஏற்படும். அந்த நெருக்கத்தின் முடிவென்ன? அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அல்லாஹ் நேசித்து விட்டால் அதனுடைய பரிசு என்ன பரிசு? நம்முடைய பார்வை சரியாக இருக்கும். நம்முடைய மனமே சொல்லும் நல்லதைத்தான் பார்க்க வேண்டும். நம்முடைய கேள்வி சரியாக இருக்கும். காதால் நல்லதை தவிர வேறொன்றும் கேட்க பிடிக்காது, ரைட். நம்முடைய கை நல்லதை தவிர வேறதையும் தொட விரும்பாது. நம்முடைய கால் நல்லதை நோக்கிய தவிர வேறொன்றுக்கும் செல்லாது. இப்படி ஒரு பரிசு நமக்கு அதன் மூலம் கிடைக்கும். அப்போ நஃபிலான வணக்கங்கள் நம்ம தேடி தேடி செய்ய வேண்டும். உண்மையிலேயே இன்று இந்த சோஷியல் மீடியா நம்முடைய நஃபில் எல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு உள்ளங்களை கரைபடிய வைக்குது. நிறைய பேர் இப்போ நம்ம குர்ஆன் ஓதுவதில்லை. சலஃபுகள், சஹாபாக்கள், அவர்களுடைய ஸ்டைல் என்னென்னு கேட்டால், இரவில் அவர்களுக்கென்று ஒரு ஹிஸ்ப் இருக்கும். அந்த ஹிஸ்பை ஓதாமல், ஹிஸ்புன்னா ஒரு போர்ஷன், குர்ஆனில் ஒரு பகுதி, அந்த பகுதியை ஓதாமல் அவர்கள் தூங்குவதில்லை. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நமக்கு அதுக்கு முடியுதில்லை. திக்ரு செய்கிறதுக்கு டைம் இல்லை நமக்கு. இரவில் தூங்கும்போது சில நஃபிலான வணக்கங்கள் நமக்கு இருக்கிறது. என்னது? முதல் ஒது செய்கிறது நஃபில். பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்கிறது. ஆயத்துல் குர்சி ஓதுறது. முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூறாக்களை 3 தடவை ஓதுவது. அதுபோல் இன்னும் சில திக்ருகள் இருக்கின்றன. பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வஹ்யா, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி, வபிக அர்ஃபஉஹு, இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக ஸாலிஹீன். அதேபோல் அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக். அதேபோல் அல்லாஹும்ம ரப்ப ஸமாவாத்தி ஸப வ ரப்பல் அர்ஷில் அஸீம், ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை. இப்படியான திக்ருகளை ஓதுறது. இப்போ என்ன நடக்குது? நம்மளோட தூக்கம் எப்படி போகுது? பெரும்பாலும் எப்படி தூங்குறோம்? ஒது இல்லை. ரெண்டாவது, ஃபேஸ்புக்கில் சிலர் சொல்கிறாங்க நல்லது தான் பார்த்தேன்னு. நல்லது மட்டும் பார்க்கவே முடியாது.
அவன் அப்படித்தான் அதை பண்ணி வச்சிருக்கிறான். நான் நல்லது மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் இந்த ஃப்ரெண்ட் வந்து, என்னுடைய கான்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து சில அசிங்கங்களை பார்த்தால் அவர் பார்ப்பதும் எனக்கும் வரும். அவன் அப்படித்தான் ஒரு லிங்கை போட்டு வச்சுக்கான். நோக்கமே ஃபித்னா தானே. அப்போ தூங்கும்போது ஒரு ஒரு ஆக குறைந்தது ஒரு காமெடி பார்த்துட்டு தூங்குறோம். அப்படியே எல்லாமே ஸ்பாயில் ஆகிறது. ஃபஜ்ர் இல்லை, வித்திர் கிடையாது. இடையில் எழும்பினால் திக்ர்கள் செய்வதும் நஃபில். தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தோம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்றது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொல். அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்றதெல்லாம் சுன்னா, நஃபில். இதெல்லாம் கிடையாது. அந்த நஃபில் பகுதியே இப்போ கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்களிடத்தில் அவுட். ரைட். அதுலேயும் மிக கவலையான விஷயம், சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று துடிக்கிற நிறைய பேரிடத்தில் இந்த நஃபில் விஷயத்தில் பெரிய பலவீனம் வந்திருக்கிறது. கசப்பாக இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பித்யத்தோடு சேர்த்து நஃபிலை செய்கிறவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பித்யத் இல்லை, நான் நஃபிலில் மட்டும் அந்த பித்யத் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறவர் நஃபில் எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறார் என்றால் கிடையாது. இப்போ நம்ம மாற வேண்டும். நமக்கு இது வந்து உலகத்தில் அந்த ஜமாத் இந்த ஜமாத் அது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன தேவை என்றால், அல்லாஹு தாலா குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நம்மை வாழச் செய்கிறான். அதுவும் ரொம்ப குறுகிய காலம். அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் திடீர் மரணங்கள் நிறைய வருகின்றன. அண்மை காலமாக நான் அவதானித்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், 60 வயதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 60 வயதை தாண்டி விட்டால் அவருடைய லைஃப் கொஞ்சம் லாங் ஆகிறது. ஆனால் 60க்கு முதல் திடீரென வஃபாத்தாகிறவர்களுடைய எண்ணிக்கை கூட. வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாம் மௌத்தாகிறாங்க. திடீர் மரணங்கள் அதிகரித்திருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டி நம்ம இந்த உலகத்தில் என்ன சாதிப்பது என்று கேட்டால், மௌத்தாகும்போது அல்லாஹுடைய மஹப்பத்தோடு மௌத்தாக வேண்டும். இது மட்டும்தான் நம்ம சாதிக்கக்கூடிய. வேறு அனைத்துமே போலியாகும். சகோதர சகோதரிகளே, பெண்களிடம் எவ்வளவோ தங்கம் இருக்கும், சேர்த்து வைத்திருப்பார்கள். எத்தனையோ விதவிதமான ட்ரெஸ் இருக்கும். மௌத்தாகிற போது அந்த பெண்ணுடைய காதில் சில நகை இருக்கும், விரல்களில் சில நகை இருக்கும், கழுத்தில் சில நகை இருக்கும். பாவம், இந்த லேடி போகும்போது கொண்டு போகட்டும் என்று அந்த நகைகளோடு அடக்குகிறார்களா என்றால், ஒரு வெள்ளி மோதிரம் இருந்தால் கூட கழட்டி எடுத்துடுறாங்க. ஒன்று நம்மளோட வரப்போறல்ல. மாஷா அல்லாஹ், எத்தனையோ விலை கூடிய ட்ரெஸ்ஸஸ் இருக்கின்றன. ஆனால் எதில் கஃனிடப்படுகிறார்? ஆக விலை குறைந்த அந்த வெள்ளை துணியில்தான் கஃனிடப்படுகிறார். அதுபோல தான் ஆண்களுடைய நிலையும். ஒன்றையும் கொண்டு போவதில்லை. காசு பணம் என்று அலைகிறோம். இந்த காசு பணத்தில் எது நம்மோடு வருகிறது? யோசிக்க வேண்டும். எதையுமே நம்மோடு வருவதில்லை. யார் பெரும் கோடீஸ்வரர்கள், கொளுத்த பணக்காரர்கள் மௌத்தாகிறாங்க. அவரை தலையை கீழே சிலர் மண் வைப்பார்கள். அப்படி மண் வைக்கிறது சுண்ணா கிடையாது. சரி பரவாயில்லை, இவருக்கு ஒரு கட்டு பணத்தை வைப்போம் என்று வைக்கிறாங்களா? கோடிக்கணக்கில் இருக்குன்னு போட்டு. சில முஸ்லீம் அல்லாத சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, பிலிப்பைன்ஸில் சில தீவுகளில் ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒருவருக்கு மிக விருப்பமான ஒன்றை கபருக்குள்ளே வைப்பாங்க. அவர் ஆக கூடுதலாக நேசித்த ஒருவர் ஒரு ஃபோனை அதிகமாக நேசிக்கிறார் என்றால் அந்த ஃபோனை கூட சேர்த்து புதைப்பாங்க. இது சில தீவுகளில் பிலிப்பைன்ஸில் இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் அதுவும் இல்லை, கூடாதது. அப்போ நம்முடைய பணம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய சொத்து எல்லாமே மௌத்து வரைக்கும் தான். மௌத்தான பிறகு நமக்கு உதவி செய்ய போவது அல்லாஹுடைய நேசம் மட்டும்தான். அல்லாஹ் நேசித்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மஹப்பத் நமக்கு கிடைத்து விட்டால் கபருக்குள்ளே போன உடனே முன்கரும் நக்கீரும் அலைஹிமுஸ்ஸலாம் வருவார்கள், உட்கார வைப்பார்கள். மன் ரப்புக்க வமா தீனுக்க மன் ஹாதா ரஜுலுல்லதி புஇஸ பிக். குயிக் ஆன்சர் வந்துட்டே இருக்கும். பதில் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? நம் கனோமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளையை போல தூங்குங்க. சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும், நிம்மதியாக தூங்குவோம். கபருக்குள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நிம்மதியாக தூங்க கிடைத்து விட்டால் கன்ஃபார்மாக அவருக்கு மஹ்ஷரில் நிழல் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவர் பாஸ்.
அதனால தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கப்ரை பற்றி பேசும்போது, கப்ரை கடந்து செல்லும்போது கடுமையாக அழுவார்கள். கடுமையாக என்றால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவருடைய தாடி நனைகிற வரைக்கும் அழுவார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் கேட்டால் சொல்லுவார், கபருக்குள்ளே பாஸ்ண்டா பாஸ், கபரில் ஃபெயில் ஆயிட்டால் அடுத்த கட்டங்கள் ஆபத்தானவை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்ம இந்த ரியலான இந்த விஷயத்தை புரிய முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களால் மட்டும்தான் அதை புரிய முடியும். உழைக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, பணம் சேர்க்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, நகை வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, வீடு கட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, வாகனங்கள் ஓடக்கூடாது வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாலும் நம்முடைய மனதில் என்ன இருக்க வேண்டும்? நான் அல்லாஹுடைய மஹப்பத்தை இழந்து விடக்கூடாது என்ற பயமும், அல்லாஹுடைய நேசம் எனக்கு வேண்டும் என்ற ஆசையும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இந்த ஜேர்னி, இந்த அடிப்படையில் நம்முடைய பயணத்தை அமைப்போமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெற்றி பெறுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கான இன்னும் ஒரு வழி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அதிகமாக தௌபா செய்கிற மக்களை அல்லாஹ் நேசிப்பான். அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிப்பான். நாம் பலவீனமான மனிதர்கள், நம்ம மலக்குகள் கிடையாது. ரைட்? சஹாபாக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிற வசனங்களையும் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ்களையும் கேட்டுக்கொண்டிருந்தால் அப்படியோ ஈமான் உச்சகட்டம் அடைந்து விடும். நினைப்பார்கள், அவர்கள் கண்ணுக்கு முன்னால் சுவர்க்கம் வந்து போகும், நரகம் என்றாலே அப்படி உடம்பு நடுங்கும், இப்படி இருப்பார்கள். ஆனால் வீட்டுக்கு போய் ஃபேமிலி, பிள்ளைகள், பிஸ்னஸ் என்று இறங்கினால் அந்த ஸ்பிரிட் கொஞ்சமாக குறையும். அது ஒரு முனாஃபிக்தனமாக இருக்குமோ என்று அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு நயவஞ்சக போக்கு. ஆனால் அதுதான் அல்லாஹ் நம்ம படைத்திருக்கிற சுன்னா, முனாஃபிக்தனம் அல்லது. அப்படி இருக்க முடியாது. அப்படி யாரால மட்டும் இருக்க முடியும்? மலக்குகளால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். ஈமான் என்பது கூடும் குறையும். அப்போ பலவீனமாக படைக்கப்பட்ட நாம் என்ன செய்வோம் என்றால், நம்மை அறியாமல் சிறிய பாவங்களும் செய்வோம், பெரும் பாவங்களும் செய்வோம். சில நேரங்களில் ஷைத்தானுடைய வஸ்வசா, அவனுடைய அந்த ஊசலாட்டம் மிகைத்து நம்ம பாவம் செய்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு எக்ஸாம்பிளாக அல்லாஹ் நமக்கு காட்டினானா இல்லையா? சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் வைத்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள், சுவர்க்கத்தில் வேண்டியதை சாப்பிடுங்கள், ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஷைத்தான் என்ன சொல்கிறான்? ஷைரான் அவங்கள்ட்ட வாரான். ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான், ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறான். அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஃபகாசமஹுமா அன்னி லகுமா லமினன் நாஸிஹீன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறேன் என்று சத்தியம் செய்கிறான். கடைசியில் சொல்கிறான், இதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டீங்க என்றால் நீங்கள் மலக்குகளாகி விடுவீர்கள், இது ஒரு ரகசியம், அல்லது சுவர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். இந்த ரகசியம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று திரும்ப 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 வந்து ஊசலாட்டம் பண்ணிய போது அல்லாஹ் வேண்டாம் என்ற அந்த மரத்தை ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் 2 பேரும் நெருங்கினார்கள், சாப்பிட்டார்கள். இந்த வரலாற்றையே அல்லாஹ் சொல்லுகிறான், நம்முடைய தாயும் தந்தையும் அவர்கள்தான். அப்போ அந்த தன்மை நம்மிடமும் வரும், மனிதன் என்ற அடிப்படையில் வரும். சில சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கண்டா எந்த தப்பும் பண்ணுறல, நாங்கண்டா எந்த பாவமும் செய்வதில்லை, இப்படி சொல்கிறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலருக்கு அவங்களோட மனசே சொல்லும் நம்ம ஓகே, என்னென்னா அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, பெண்களோடு தப்பான அஃபேர்ஸ் இருக்காது, சில சினிமா பார்க்க மாட்டாங்க, இப்படியான சில பாவங்கள்ல இருந்து வட்டியோட சம்பந்தமாக இருக்க மாட்டாங்க. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ எம் ஓகே, நான் ஒரு தூய்மையான முஃமின் என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைப்பதே ஒரு பாவமாகும். ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும்,
உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உங்களில் யாரிடத்தில் தக்குவா இருக்கிறது என்பது அவனுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம யாரும் நம்மை தூய்மைப்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅசூம் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள். மஅசூம் என்றால் இஸ்மத் என்கிற ஒரு பண்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்மத்துன்னா என்ன? பாவங்களிலிருந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். பாவம் செய்யாமல் ஒரு பாதுகாப்பு தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வமா தஅخر, நீ முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள்லாம் உனக்கு மன்னிப்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் டிக்ளேர் பண்ணிட்டான், அவர்களுக்கு எல்லாமே மன்னிக்கப்படும். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரூஹ் ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா. மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 100 தடவை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தால், அந்த மஜ்லிஸில் ஹீரோ யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹீரோ. இருந்தாலும் அவர்கள் அந்த மஜ்லிஸிலேயே ரப்பி ஃபிர்லி வத்துப் அலை என்னக்கு அந்த தவ்வாபுர் ரஹீம் என்று 100 தடவைகளுக்கு மேல் சொல்லிவிடுவார்கள். நீண்ட நேரம் உட்கார்ந்து அரட்டை அடிப்பதை வெறுத்தவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அதுக்குள்ளே அவங்களுடைய சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி ஃபிர்லி வத்துப் அலை இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் என்று 100 தடவைகளுக்கு மேல் சொல்லுவார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எடுத்து பாருங்கள். தக்பீர் கட்டினா என்ன ஓதுவாங்க? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா. இதுதான் பெரும்பாலும் அவர்கள் ஓதிய துஆ. வஜ்ஜஹத் ஓதலாம், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக ஓதலாம். ஆனால் அதிகமாக ஓதியது அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். ஃபுல்லாக இஸ்திக்ஃபார். பிறகு அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா மற்ற ஒரு சூறா ஓதிட்டு ருக்குவுக்கு போகிறாங்க. ருக்குவில் என்ன ஓதுவாங்க? சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதிட்டு சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. அதுக்கப்புறம் நிலைக்கு வந்து சுஜூதுக்கு போவாங்க. சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா இன்னும் சில துவாக்கள் திக்ருன்னு திக்ருன்னு ஓதிட்டு ரப்பி ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. பிறகு நடிருப்புக்கு வருவாங்க. சுஜூதிலிருந்து என்ன சொல்லுவாங்க? ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி அல்லது ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி. பிறகு அத்தைஹாத்தில் உட்காருவாங்க. அத்தைஹாத்தை ஓதுவாங்க. அத்தைஹாத்தை ஓதி சலவாத்தும் சொல்லி முடிஞ்சது பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்த் வமா அஸ்ரர்து வமா அஅலன்த் வமா அஸ்ரஃப்து மா அன்த அஅலமு பிஹி மின்னி வ அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த். இது ஓதுவாங்க. சலாம் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா. இவ்வளவு இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே செய்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறார்கள், அதிகமாக தௌபா செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அதிகமாக தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் நாம் செய்யும் போது அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி மகிழ்ச்சி அடைகிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லில்லாஹி அஷத்து ஃபர்ஹா, அல்லாஹ் மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் தௌபா செய்யும் போது. அந்த கடுமையான என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அந்த கடுமைக்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தன்னந்தனியாக, யாரும் இல்லை பார்ட்னர்ஸ், தனியாக பாலைவனத்தில் ஒட்டகத்தில் ஏறி பயணிக்கிறான். அவனுடைய உணவு, அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த ஒட்டகத்தில் இருக்கிறது. போய்கொண்டிருக்கும் போது பாலைவனத்தின் நடுப்பகுதியில் வைத்து ஒரு இடத்திலே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி கீழே இறங்குகிறான். கீழே இறங்கி ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுத்து விட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம் என்று தூங்குகிறான். தூங்கி கண் விழித்து பார்த்தால் ஒட்டகத்தை காணவில்லை. கற்பனை பண்ணி பாருங்க அந்த சிச்சுவேஷனை. ஒட்டகம் இல்லை. அவனோட லைஃப் முடிஞ்சு. ஏன்னா நடந்து போய் தொங்கல் எடுக்க முடியாது. கூப்பிடுகிற தூரத்தில் யாரும் இல்லை.
பக்கத்தில் உண்பதற்கு குடிப்பதற்கு எதுவுமே கிடையாது. இப்போ இவனுக்கு எந்த பக்கம் போற என்பதும் செல்வது என்பதும் தெரியாது. இப்போ இவன் ஒரு நிலை குலைந்த நிலையில் இருக்கும்போது கவலை அதிகரித்து அவனை அறியாமலேயே மீண்டும் அவன் அசந்து உறங்கி விடுகிறான். லைஃப் முடிஞ்ச அவனுக்கு, அவனோட முடிவு தான். இந்த நிலையில் அவன் உறங்கி திடீரென கண் விழிக்கிறான். அவனுடைய ஒட்டகம் அவனுடைய பொருட்களோடு அப்படியே முன்னால் நிற்கிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு போய் கையை தூக்கி சொல்றான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் என்று சொல்கிறான். எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பான்! இதை விட அதிகமாக ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தௌபாவை அதிகமாக செய்யும் போது என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கும். ஏன்? அதில் உள்ள தத்துவம் என்ன தெரியுமா? ஒன்று, நம்முடைய பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொள்வது, நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்வது. உலகத்தில் ஆக கிரேட்டஸ்ட் மனிதன் யார் என்று கேட்டால் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறவன் தான். இப்போ உள்ள பிரச்சனையில் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை? வைஃப் அவங்க செஞ்ச மிஸ்டேக்கை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடியுது. ஹஸ்பண்ட் அவர் செய்த தவறை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடியுது. ரெண்டு நண்பர்களுக்கு இடையில் அவரவர் செய்த தவறுகளை அவரவரை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை முடியுது. என்ன ஈகோ வந்து நிற்கிறது, நான் செய்தது தான் சரி. இதுதானே பிரச்சனைகள் முத்தி கொண்டு போவதற்கான காரணம். யாருமே அவர்களுடைய தவறை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ முஃமின் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய தவறை ரப்பிடம் போய் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ சையதுல் இஸ்திக்ஃபார் பெரும்பாலானவர்கள் பாடமாக்கி இருப்பீர்கள். காலையில் மன உறுதியோடு ஓதி மாலையாவதற்குள் மூத்தான சுவர்க்கம் கிடைக்கும். மாலையில் மன உறுதியுடன் ஓதி விடுவதற்குள் மூத்தான சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட சையதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு الذுனூப இல்லா அன்த். இதுதான் சையதுல் இஸ்திக்ஃபார். இது ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாடமாகிக்கொள்ளுங்க. பாடமாக்காட்டியும் பரவாயில்லை, புக்குகள் எடுத்து டெய்லி ஓதிவாங்க. காலையிலையும் மாலையிலையும் ஓதிவாங்க. பெரிய ஒரு பாக்கியம் அது. இப்போ இதில் என்ன சொல்கிறோம் என்றால், அபூ உலக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்த பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ். இப்போ இது ஒரு விஷயம். இந்த தௌபா செய்யும் போது அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு காரணம் நம்முடைய வீக்னஸை, நம்முடைய தவறை, நம்முடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது என்னென்றால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நம்ம ஈமான் கொள்வது. அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று கஃபூர். அல் கஃபூர் என்கிற பெயர் குர்ஆனில் சுமார் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்திருக்கிறது. கஃபூர் என்றால் என்ன? பாவங்களை மன்னித்து மறைப்பவன். ரெண்டாவது ஒரு பேர் இருக்கு கஃபார். இந்த பேரும் குர்ஆனில் சுமார் 10க்கு மேற்பட்ட இடங்கள் வந்திருக்கு. கஃபார் என்றால் அதிகமாக மன்னித்து அதிகமாக மறைப்பவன். இன்னும் ஒரு பேர் இருக்கு தவ்வாப். இதுவும் குர்ஆனில் பல இடங்களிலே வந்திருக்கிறது. தௌபா என்றால் அடியார்கள் பாவ மீட்சி கேட்கும் போது அதிகமாக அதை ஏற்றுக்கொள்பவன். அதே போல் அல்லாஹுடைய ஒரு பேர் தான் அல் அஃபு. அஃபு என்று சொன்னால் பாவங்களை மன்னித்து அழித்து விடுபவன். கஃபூர் என்றால் மன்னித்து மறைப்பவன், அஃபு என்றால் மன்னித்து ரெக்கார்டிலிருந்து அழித்து விடுவான். இப்படியான இவ்வளவு பெயர்களையும் அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கிறான். நம்ம சூட்டல்லது, அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்ட பெயர்கள். அப்போ இந்த பெயர்களை அல்லாஹ் தனக்கு சூட்டி இருக்கிறான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன், மறைக்கக்கூடியவன், மறைத்து மன்னித்து அழித்து விடக்கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு தான் இந்த அடியான் தௌபா செய்கிறான். எனவே அல்லாஹுக்கு அவனை பிடிக்கும். ஒன்று, அவனுடைய தவறை ஒத்துக்கொள்கிறான், அதனால் அவனை பிடிக்கிறது. ரெண்டாவது, அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளுகிறான், அதனால் அவனை பிடிக்கிறது. எனவே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக தௌபா செய்கிறவர்களை விரும்புகிறான். நம்ம கூடுதலாக குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்று சொல்ல வேண்டும்.
இல்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இதை அதிகமாக சொல்ல வேண்டும். அல்லது அவர்கள் மஜ்லிஸில் உட்காரும்போது ரப்பி இக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், இதை சொல்ல வேண்டும். இப்படியாக அதிகமாக, அல்லது குர்ஆனில் வார சில வாசகங்கள் ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன், ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் அன்த கைருல் காஃபிரீன், இப்படியான விஷயங்களை நம்ம பாடமாக்கி அதிகமாக தௌபா செய்யும்போது, இஸ்திக்ஃபார் செய்யும்போது அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெறலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நேசம் நமக்கு மிக முக்கியமானது. அல்லாஹ் நேசித்து விட்டால், என்னையும் உங்களையும் அல்லாஹ் நேசித்து விட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுவான், ஜிப்ரீலே இன்ன அடியானை பேரை சொல்லுவான், இவனை நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பீராக. உடனே அவரும் நம்மை நேசிக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசித்து விட்டு நிறுத்த மாட்டார். அவர் எல்லா மலக்குகளையும் அழைத்து சொல்லுவார், மலக்குகளே, இந்த குறிப்பிட்ட மனிதன் அல்லாஹும் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்றதும் மலக்குகள் அவ்வளவு பேரும் அந்த மனிதனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கிற முஃமின்கள், நல்லடியார்களும் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய நேசத்திற்காக நாம் பாடுபட வேண்டும், ஆசைப்பட வேண்டும், முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.